வணக்கம். எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்னு சதீஷ் பேசுகிறேன். February 3 மதுரையில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் எல்போர்ட்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பற்றியான ஒரு சின்ன அப்டேட் தான் இது. இதில் யார் யார் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவரிஸ் வருது, கேட்குறாங்க. அதை கிளியர் பண்ணிடுறேன். மேனேஜ்மெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ண ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, கேள்விகள் என்ன, சந்தேகங்கள் என்ன, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேனுஃபேக்சரர்ஸ், ஸோ டொமஸ்டிக் லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கேன் சார், இல்லை மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். நாங்களே சொந்தமாக ஓன் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் சில பயங்கள் இருக்குது, சில தெளிவுகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கேள்விகளை கொண்டு வரலாம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்க போகிறோம். டொமஸ்டிக் லெவலில் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்க, ஏஜென்ட்ஸாக இருக்கவங்க, ஸோ அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு கொஞ்சம் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ உங்களோட கேள்விகளோட நீங்கள் வரலாம். ஒர்க்கிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், குறிப்பாக சொல்லணும்னா எக்ஸ்போர்ட் கம்பெனிகள்லேயே பல விதமான எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயே ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ மேனேஜர் லெவலாக இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் லெவலாக இருந்தாலும் சரி, நாளைக்கு ஃபியூச்சரில் அவங்களோட சொந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களோட வரலாம். அப்புறம் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ், ஸோ பெண் தொழில் முனைவர்கள், மகளிர் சுய உதவிக்குழுலாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட அடுத்த ஸ்டெப் நீங்கள் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி வேர்ல்டு வைடாக நம்ம ரீச் பண்ணுறோம் நினைக்கிறவங்க உங்களோட கேள்விகள் சந்தேகங்களோட வரலாம். ஏற்கனவே நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல், எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியாமல், ஏன் உள்ள காலடி வச்சுட்டோம், என்கொயரிஸ்லாம் வந்தும் ஒரு சின்ன ஆர்டர் கூட இத்தனை வருஷமாக எங்களால் பண்ண முடியல சார் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஆனால் இப்போ வரைக்கும் உங்களால் ஒரு சின்ன ஆர்டர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் பிரச்சனைகளோட வரலாம். எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு திரும்பவும் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வேலைக்கு போயிட்டேன் சார், திருப்பி 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே கேப் விழுந்துருச்சு எனக்கு எக்ஸ்போர்ட்டுக்கும், இல்லை நான் ஏற்கனவே ட்ரைனிங் போயிருந்தேன் சார் நிறைய இடங்கள் தான், ஆனால் அதுக்கப்புறம் சில ஃபேமிலி கமிட்மெண்ட்னால ஒர்க்கு போயிட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ என்னன்னு எனக்கு தெரியல, எக்ஸ்போர்ட்டில் எதுவும் அப்டேட்ஸ் பற்றி எனக்கு தெரியல அப்படின்ற பர்சன்ஸ் உங்களோட கேள்விகள் பிரச்சனைகள் எடுத்துகிட்டு வரலாம். ஏன் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே புதுசாக வரணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தவங்களும் இதில் கலந்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய பலரோட கேள்விகளுக்கும் அவங்களோட சந்தேகங்களுக்கும் அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ நாளைக்கு புதுசாக வர உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம், ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் தேவைப்படலாம். ஸோ அப்போ நீங்கள் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அவங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது இன்னும் தெளிவாக நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பாடமாக இருக்கும். அதனால் புதுசாக எக்ஸ்போர்ட்டில் வரணும்னு நினைக்கிறவங்க கூட இதில் அட்டன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் என்னங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ப்ரோக்ராம் ஷெடியூல் ஆல்ரெடி சொன்னது தான். February 3 மதுரையில் ஹோட்டல் ரிஜென்சி மதுரை ஜிஆர்டி குரூப், அங்கே தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மார்னிங் 10 to ஈவினிங் 6 வரைக்கும் இருக்குது. ஸோ லஞ்ச், ஸ்நாக்ஸ், டீ எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கேள்விகள் கேட்க முடியுமோ அவ்வளோ கேள்விகள் கேட்கு, சரிங்களா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணாத ஒரு புது ப்ரோக்ராம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெறும் ட்ரைனிங்கிற பேரில் மக்களை உட்கார வச்சு அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கு தெரியுதா தெரியல இவங்க சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. கேள்வி கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருந்திருக்காது. ஆனால் இங்கே கொடுத்துக்கப்பட்டிருக்கக்கூடிய காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்குங்கிறது ஃபுல்லாக கேள்வி கேட்கறதுக்கான நேரம், சரிங்களா? எந்த ஒரு ட்ரைனிங் சென்டர்லையும் இது வரைக்கும் தங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கேள்வி கேட்க விட்ட மாதிரி தெரியல ஒரு டைம் கொடுத்து, சரிங்களா? அதை ஃபஸ்ட் டைம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இது கம்ப்ளீட்டாக இன்ட்ராக்டிவ் செஷன் தான், இது ட்ரைனிங்கே கிடையாது. ஸோ பிரச்சனைகளை கேட்குறோம், அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கொடுக்குறோம், சரிங்களா? ஏன் ஆர்டர் எடுக்க முடியல, ஏன் ப்ரொமோஷன் சரியாக மாட்டேது, ஏன் என்கொயரி வர மாட்டேங்குது, ஏன் ஒரு சாம்பிளுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேது, மெயில் அனுப்புனா ஏன் பதில் பேச மாட்டேறாங்க,
ஒரு கண்டெய்னரில் எப்படி நம்ம லோட் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கு அதர் தென் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்சிங். ஏன்னா இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்சிங் எடுக்கிறது 10 நாள் 15 நாள் வேலை. அந்த 10-15 நாளுக்கு அப்புறமேட்டு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகளோட வாங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் வாங்கிட்டு போங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ட்ரைனிங் கொடுக்குற யாரும் தங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. நீங்க யாருக்கிட்ட வேணாலும் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, எங்க வேணாலும் போய் படிச்சுட்டு வந்துருக்கோங்க. எனக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட கேள்விகளோட வாங்க. சரிங்களா? அதுக்கான தீர்வுகளை அங்கே நான் கொடுக்குறேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். சரிங்களா? ஐ திங்க் யார் யாருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறது ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் கொரிஸ் இருந்தால் கேளுங்க, நான் இந்த மாதிரி அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் என்ன எப்படி. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.